இப்போ நிறைய பேர் வந்து ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது நம்மளும் ஏன் ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஆமாம், இந்த ஆசீர்வாதத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மொத வசனம் தான். வசனம் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர்றாருன்னா, ஆக இங்கே புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய தருணங்கள். சுவிசேஷம் உங்களை எப்படி மாற்றி இருக்கிறது? அந்தகாரத்தில் இருந்தீர்கள், அந்தகாரமாய் இருந்தீர்கள், கர்த்தரை அறியாது அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தீர்கள். அதாவது ராஜாதி ராஜாவுமாக, அதற்கு அடுத்ததாக அவர் எல்லா ஆசாரியருக்கும் மேலான ஒரு ஆசாரியராக இருக்கிறார். அப்போ அதே கிருபையை என்ன செய்கிறாரா? சபைக்கு கொடுக்குறாரு. இதுதான் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. ஆக உசியா ராஜாவும் இதே மாதிரி அக்னியை எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே சொல்கிறாங்க, வந்து ஆசாரியர் சொல்கிறாரு, இது உன் வேலை கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உசியா ராஜாவுக்கு கொடுக்கப்படாது அவருடைய நெத்தியிலே வந்த குஷ்டரோகம், சவுலுக்கு கொடுக்கப்படாது அவரை ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டது, ஆனால் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம், நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய சொந்த ஜனமாக மாறுகிறோம் இரத்த சம்பந்தமாக. அதற்கு அடுத்ததாக அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக, அவரோடு கூட ஆளும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆடுறோம். இந்த சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் யெகோவாவை மட்டுமே தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு சொல்லணும், என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து வணங்கப்படத்தக்க, பூஜிக்கப்படத்தக்க, ஆராதிக்கப்படத்தக்க தேவன். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, இயேசு தன்னை வணங்கும்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சொல்லியிருக்கிறார். மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்து கர்த்தருடைய முன்பதாக மன்றாடுவதும், ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக மக்கள் முன்பதாக சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதும் ஆசாரியர்களுடைய வேலை.